சரி ரெடியூல் பண்ணலன்னா அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்களே என்னங்க ஒரு டைம் கொடுக்கலாமேங்க ஒரு வாப்பா வந்து அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்கல்ல சில அறிவியல் கேட்பாங்க ஏங்க சந்தா கட்டலன்னா மெம்பர்ஷிப் கட்டலன்னா நீங்கள் உடனே நிற்கிறீங்களா இந்த இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுங்க ரைட் எப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம்லாம் கொடுக்கவே இல்லை மாதமாக கட்டல அப்போ நீக்குவாங்க நிற்க மாட்டாங்களா கண்டிப்பாக நீங்கள் சங்கத்தோ என்னை கேட்டால் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செயல்படல ஒரு மாதத்தில் நீக்கியிருக்கணும் 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய வந்து இந்த ரெனியூவல் பண்ணுங்கள் உங்கள் மெம்பர்ஷிப் இருந்தாலும் சொல்லணும் ஆனால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வருஷமும் கட்டவே இல்லை அதுக்கப்புறம் தான் நீக்கியிருக்கிறாங்க அப்போ சங்கம் சரியாக தானே செயல்படல ஆனால் இவங்க சொல்கிறான்னு கேட்டால் ஆமாங்க சங்கம் வந்து சரியாக செயல்படல என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே தானேங்க கட்டிக்கணும் நடக்காது ஒரு சங்கத்தில் நீங்கள் உறுப்பினர்னா நீங்கள் தான் சார் கட்டணும் சங்கத்தில் இருக்கிற தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்களே வந்து நிர்வாகிகளே கட்டிப்பாங்கன்னு சொல்கிறது ஏன் கட்டலன்னு கேட்குறது எவ்வளோ நியாயம் எப்படிப்பட்ட நியாயம் இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களே இதுக்கு பேக்கில் வந்து அரசியல் காரணம் இருக்குது அதில் வைரமுத்து வந்து நீங்கள் நான் என்ன சொன்னேன் எல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சார் உங்களை தடுத்தது யார் நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து சந்தாவை வந்து நீங்கள் போய் கட்டும்போது அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படியே நீங்கள் வாங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு தபால் அனுப்பலாமே நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பலாமே இல்லை டிடி எடுத்து அனுப்பலாமே நீங்கள் கட்டலை கட்டாததுக்கு என்ன காரணம் ஒரு வருஷம் கட்டலை ஒரு வருஷத்துக்கான இந்த வருஷம் நீங்கள் கட்டல சார் அடுத்த வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க அடுத்த வருஷமும் கட்டல அப்புறம் தான் நீக்கியிருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் இந்த ராஜாரவிலாம் மோசமான ஆள் இப்படி தான் போடுறான் வைரமுத்துடைய பிரச்சனையில் கொண்டு வந்து ராஜாரவி கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்க ஏன்னா ஈஸியில் ராஜாரவினா தொக்கா வில்லன் இது வில்லன் தானே ஈஸியாக தூக்கிட்டு வந்து போட்டுடலாமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு அது ராதாரவி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க நம்பிடுவாங்க ஏன்னா அந்தாலும் அப்படிதாங்க இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு ஒரு ஆங்கர் அனுப்பி சரமாரி கேள்வி கேட்டார் ஆங்கர் ஒரு சேனல் வந்து அந்த சேனல் தான் முட்டு கொடுக்குது முட்டுன்னு இல்லை அவங்க தான் பிராண்டாக க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க அவங்களுக்கு சில ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில் எப்படியாவது நீங்கள் நீதி நியாயம் வாங்கி கொடுங்கன்னு சேனல்கள்லாம் நீதி நியாயம் வாங்கி தர முடியாதுங்க சேனல்கள் மேலே கேஸ் இருக்குது உண்மை தானே இது இப்போ என் மேலே இப்போ நான் தப்பாக பேசுகிறேன் என் மேலே கேஸ் வரும்